அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி உள்ள நிலையில் ஜார்ஜியாவில் ஷிவானா பகுதியில் ஜனநாயக கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடினமாக போராடி கடினமாக வென்ற அடிப்படை சுதந்திரங்கள் மீதான முழு தாக்குதலை தாங்கள் காண்பதாக தெரிவித்தார். மக்களுக்காக அதிபரும் தானும் 24 மணி நேரமும் உழைத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், தேர்தலில் போட்டி கடினமாக இருக்கும் என்றார். அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இதில் முன்னாள் அதிபரும் தற்போதைய குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் விஸ்கான்சின் மாகாணம் லா கிராசி பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், நமது சந்ததியினரின் வேலை சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் பறிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வெற்றி பெற்றால் நம்ப முடியாத வளர்ச்சி நாடாக மாற்றப் போகிறோம் என உறுதியளிக்கிறோம் என்றார். உங்கள் வாரிசுகளுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்றப் போகிறோம். இதற்காக ஆவலோடு காத்திருக்கிறேன் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.